Okay. Good morning. I am Dhanalakshmi from Nellai TVS. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது வந்து என்டார்க் 125cc இந்தியாலேயே ஸ்கூட்டர் செக்மெண்ட்ல 10 ஹார்ஸ் பவர் தரக்கூடிய ஒரே வெஹிக்கிள் வந்து நம்ம என்டார்க் 125cc தான். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து என்டார்க் 125cc எக்ஸ்ட்ரீம் மாடல். இதோட வீல் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சஸ் வீல் வந்துடும், டியூப்ளஸ் டயர் வந்துடும். டிஸ்க் பார்த்தீங்கன்னா ரோட்டபெட்டல் டிஸ்க் கொடுத்துருப்பாங்க. இதோட யூசஸ் என்ன அப்படின்னா, இந்த பெட்டல்ஸ்ல இருக்கிற இந்த ஹோல் வழியா ஏர் சர்க்குலேட் ஆகுறதுனால டிஸ்க் வந்து ரொம்ப ஹீட் ஆகாம கூலிங்கா வைக்கிறதுக்கு உதவும். இதனால என்ன அப்படின்னா, டிஸ்கோட லைஃப் நல்லா இருக்கும், நமக்கு பிரேக்கிங் எஃபிஷியன்சி வந்து ரொம்ப சூப்பர்பா இருக்கும். நெக்ஸ்ட் இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஏரோ டைனமிக் டிசைன்ல வந்து வடிவமைச்சிருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, இந்த திஸ்லைக் இந்த கூம்பு மாதிரி இருக்குல்ல, இதுதான். இதனால என்ன அப்படின்னா, நல்ல ஸ்பீடா வந்து வண்டி போகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது சாதாரணமா ஸ்ட்ரீட் மோடுல 89 km/h, ஸ்போர்ட் மோடு அதாவது ரேஸ் மோடுல வந்து 98 km/h போகக்கூடிய ஒரே வெஹிக்கிள் வந்து நம்ம என்டார்க் 125cc தான். நெக்ஸ்ட் இதுல வந்து டி சிக்னேச்சர் எல்இடி லேம்ப். நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த எல்இடி லேம்ப் வந்து ரொம்ப லுக்கா அழகா இருக்கும். டி சிக்னேச்சர் எல்இடி லேம்ப் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வண்டிக்கு வந்து நல்ல ஒரு லுக்கை கொடுக்கக்கூடியதா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திஸ் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 155 mm இருக்கும். 155 mm இருக்கும். நெக்ஸ்ட் 12 இன்ச்சஸ் அலாய்வில், பேக் ஃப்ரண்ட் ரெண்டுலையுமே 12 இன்ச்சஸ் அலாய்வில் இருக்கிறதுனால நம்ம ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல போறோம் அப்படின்னா வண்டி தட்டுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாம டென்ஷன் ஃப்ரீயா வந்து நம்ம ரைடிங் போகலாம். வீல் பேஸும் பாத்தீங்கன்னா அதிகமா கொடுத்துருப்பாங்க. 1285 mm இருக்கும். வீல் பேஸ் அதிகமா இருக்கிறதுனால ஒரு டேர்னிங்ல திரும்பும் போது நமக்கு ஸ்கிட் ஆகாது. நெக்ஸ்ட் என்ஜின் பாத்தீங்கன்னா 125cc என்ஜின். இது வந்து 3 வால்வ் இன்ஜின் சொல்லுவோம். 2 இன்லெட் வால்வும் 1 அவுட்லெட் வால்வும் இருக்கும். இதனால நமக்கு வந்து பவர் பிக்கப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். என்ஜின் வந்து சென்ட்ரா லொக்கேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது பாடி பேலன்ஸ் டெக்னாலஜி படி சென்ட்ரா லொக்கேட் பண்ணியிருக்கிறதுனால ரைடர் வந்து வண்டி அந்த ஒரு டேர்னிங்ல திருப்பும் போது அவங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும், பேலன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் என்டார்க் அப்படின்னு இதுல ஸ்டைலிஷா எழுதியிருப்பாங்க. ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். என்டார்க்கை பொறுத்தவரையில ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரு ஸ்டைலிஷான ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம சைலன்சர் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்டி ஸ்டஃபி மப்ளர் சைலன்சர்னு சொல்லுவோம். அந்த சைலன்சர் வந்து பாக்குறதுக்கே கொஞ்சம் ஜப்பியா பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். இதோட சவுண்டு வந்து ரொம்ப யூனிக்கா வந்து இருக்கும். சவுண்டு பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா நல்லா இருக்கும் சவுண்டு. நெக்ஸ்ட் இதுல ஒரு ஏர் கூலிங் ஃபேன் கொடுத்துருப்பாங்க. இதனோட யூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியில இருந்து காத்தை எடுத்து இன்ஜினை வந்து கொஞ்சம் கூல் பண்ணிட்டே இருக்கும். அதனால இன்ஜினோட லைஃப் வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பேக்லயும் அதே மாதிரியே டி சிக்னேச்சர் லேம்ப், டெயில் லேம்ப் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இதை ஸ்போர்ட்டி ஸ்பிளிட் ஸ்கிராபியன் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கு அப்படின்னா, உட்கார்ந்துருக்கிற பில்லியன் ரைடர் பிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் வண்டிக்குமே வந்து ஒரு நல்ல லுக்கை கொடுக்கக்கூடியதா இது இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஈஸி சென்டர் ஸ்டாண்ட் கொடுத்துருப்பாங்க. சைட் ஸ்டாண்ட் போட்டா வண்டி வந்து ஆஃப் ஆயிரும். சீட்டுக்கும் பெட்ரோலுக்கும் வந்து ஒரே லாக் தான். சீட் பெட்ரோல் பாத்தீங்கன்னா 5.8 லிட்டர் கெப்பாசிட்டி. பெட்ரோல் வெளியில இருக்கும். நம்மளுக்கு 5.8 லிட்டர் கெப்பாசிட்டி 1.25 வந்து ரிசர்வ்ல விழுந்துரும். நம்ம வண்டியை பொறுத்தவரையில ஒரு 1/2 லிட்டர் பெட்ரோல் மெயின்டைன் பண்ணோம், 1/2 டேங்க் பெட்ரோல் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா வண்டியோட கண்டிஷன் எப்பவுமே நல்லா இருக்கும். சீட் இன்சைடு இந்த பூட் பேஸ் பாத்தீங்கன்னா 21 லிட்டர். ஒரு ஹெல்மெட் வச்சுக்கலாம், அது போக ரெயின் கோட் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். யூஎஸ்பி சார்ஜர் வந்து நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதோட இந்த லெக் பேஸும் வந்து அதிகமா கொடுத்துருப்பாங்க. இதுல ஒரு ஹூ கொடுத்துருப்பாங்க. இதுல 2 to 3 kg வந்து வெயிட் வந்து நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வண்டி ஆன் பண்ண உடனே திஸ் டிஜிட்டல் டேஷ்போர்டு வந்து ஆன் ஆயிரும். இதுல வந்து ஸ்பிளிட்டிங் போர்டா கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரைடரை பத்தின பர்சனல் இன்ஃபர்மேஷனும் இதுல வந்து வெஹிக்கிள் பத்தின இன்ஃபர்மேஷனும் வரும். நம்ம வந்து ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ணிக்கிடலாம். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம
மொபைலுக்கு வர மெசேஜ் கால் அலர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதை வந்து இன்டெலிகோ ஸ்விட்ச்னு சொல்லுவோம். இன்டெலிகோ அப்படின்னா நம்ம ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு சிக்னல்லையோ எதுலையோ நிற்கும் அப்படின்னா திஸ் சுவிட்ச் ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா 7 செகண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா இன்ஜின் ஆஃப் ஆயிரும். நம்ம நெக்ஸ்ட் பிரேக் பிடிச்சிட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தா மட்டுமே போதும், வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஏர் பொல்யூஷன் ஃப்ரீ அண்டு இன்ஜினோட சேஃப்டிக்காக இதை வந்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இதை வந்து ஹசார்டர் லேம்புன்னு சொல்லுவோம். ஹசார்டர் லேம்ப் அப்படின்னா நமக்கு இந்த 4 பக்கமும் வந்து இண்டிகேட்டர் வந்து எரியும். இப்போ ஒரு ரெய்னி டைம் இல்லை வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பின்னாடி வர்றவங்களுக்கு ஒரு அலர்ட்டிங்கா இருக்கிற மாதிரி வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதை வந்து வாய்ஸ் அசிஸ்ட்னு சொல்லுவோம். வாய்ஸ் அசிஸ்ட் அப்படின்னா நம்ம ஹெட்ஃபோன் வந்து கழுத்துல போட்டிருக்கோம், ஒரு டிரைவ் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது தெரியாத ஒரு இடத்துல போறோம் அப்படின்னா நமக்கு ஒரு இடம் தெரியல அப்படின்னா நம்ம இதை அந்த சுவிட்சை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு ஹெட்ஃபோன்ல வந்து நம்ம ஹே டிவிஎஸ் டேக் டு மீ நியர் த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இதுல வந்து ஒரு ஏரோ மார்க் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சொல்லுவோம். அந்த ஏரோ மார்க் வந்து ஆன் ஆகி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு வந்து வழி காமிக்கும். அதை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஈஸியா போய்க்கலாம். நெக்ஸ்ட் இதுல ட்ரிப் எஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. ட்ரிப் எஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு இடத்துல போயிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கும் போது நமக்கு பெட்ரோல் ரிசர்வ் ஆயிட்டு அப்படின்னா நம்ம அடுத்து பெட்ரோல் ஃபில் பண்ண எவ்வளவு தூரம் போறோம், எத்தனை கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம போயிருக்கோம் அப்படிங்கிறத இதுல காமிக்கும். இதனால என்ன யூஸ் அப்படின்னா ஒன் டைம் நம்ம இந்த ட்ரிப்பை ஃபாலோ பண்ணி ரிசர்வ் ஆனதுல இருந்து இவ்வளவு கிலோமீட்டர் நான் போயிருக்கேன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு லாங் டிரைவோ இல்ல ஹைவேஸ்லயோ போகும்போது இந்த மாதிரி ட்ரிப் எப்போ வந்துருச்சு வண்டி ரிசர்வ்ல விழுந்துட்டு அப்படின்னா இத்தனை கிலோமீட்டர் நம்ம போய்க்கிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியும். அதனால ஒரு டென்ஷன் ஃப்ரீயான ரைடு வந்து நமக்கு கிடைக்கும்.